அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழே என்று சங்கே முழங்கு. ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி, ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி. இதே அதிராம்பட்டினத்தில், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற இரு பெரும் கட்சிகள் திராவிட கட்சிகள். நான் எப்படி இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்த நேரத்தின் காலத்தின் அருமை கருதி சிறிய உரையாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நான் எப்படி இந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்தேன். ஒரு திராவிட குடும்பத்தை சார்ந்த காலம் காலமாக திமுகவுக்கு ஆதரவாக இருந்த என்னுடைய தாத்தா, அதற்கு முன்னத்தையர்கள், இவர்களெல்லாம் ஒரு திராவிட குடும்பத்திலிருந்து வந்து எப்படி நான் நாம் தமிழர் கட்சியில் வந்தங்கிறத சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வீட்டுக்குள்ளேயே கலைஞரோட மூக்கு கண்ணாடியையும் உதயசூரியனோட படத்தையும் போட்டு வாக்களியுங்கள் உதயசூரியனுக்கு அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே எழுதி வச்சவன் நான் சிறு வயசில். அதே மாதிரி எங்கள் தெருக்களில் வாக்களியுங்கள் உதயசூரியனுக்குன்னு தெருவாக ஒவ்வொரு தெருவுகள்லையும் எழுதி வச்சவன் சிறு வயசுலே, என்னுடைய 12, 13, 14 வயசுலேயே. அப்படி இருந்த திமுக பரம்பரையிலிருந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் அதிராம்பட்டினத்தில் 2018 தனி ஒருவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஒரே ஒரு தலைவன் தான். ஏன்னா இவர் தலைவர் கிடையாது, இவர் அண்ணனும் கிடையாது, இவர் ஒரு புரட்சியாளன், வாழும் புரட்சியாளன். எங்க அண்ணன் 2009 யாரோ ஒரு நடிகர் இயக்குனர் யாரோ ஒருத்தவர் ராமநாதபுரத்தில் பேசுகிறாரு, இந்த மாதிரி இலங்கை தமிழர்களுக்காக அப்படின்னு வந்த செய்திகள். அதுக்கப்புறம் அவர் பேசின பேச்சு, அரசியல்னா என்ன, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அரசியல்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான். அவர்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. நீங்கள் அவர்கிட்ட எந்த ஒரு கொஸ்டினையும் கேட்டால் அவர்கிட்ட பதில் இல்லாமல் இருக்காது. நான் நினச்சேன் இது இவங்க மாற்றா இருக்குமோ, இந்த கட்சி மாற்றா இருக்குமோ, இந்த கட்சிக்கு இஸ்லாமிய இயக்கங்கள் மாற்றா இருக்குமோ. அதாவது முஸ்லீம் லீக்குங்கிற கட்சி தான் மிகப்பெரிய கட்சியாக இந்தியா முழுவதும் இருந்தது. முஸ்லீம் லீக்குக்கு பிறகு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற கட்சி வந்தது. அதிலிருந்து பல இயக்கங்கள், அனைவரும் ஆரம்ப காலத்தில் இருந்து தெருக்களில் பழனி பாபாவின் பேச்சை போட்டு 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 நீங்கள் ஆள் சேர்த்தீர்கள். இன்று எங்கு பழனி பாபா? இன்று எங்கு உங்கள் கட்சி பழனி பாபா? உங்களால் சொல்ல முடியுமா? பழனி பாபாவை பேச முடியுமா? கோவை கலவரத்தை போட்டு 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 போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று வெளிநாட்டு நிதி எல்லாத்தையும் சேர்த்து ஆட்களை திரட்டி ஓட்டை கொண்டு போய் திமுகவிடம் திராவிடத்திடம் அடகு வைத்தீர்கள். இன்று எங்கு கோவை பாட்சாவின் மரணத்திற்கு சென்ற ஒரே ஆண்மகன் எங்கள் அண்ணன்? யார் சென்றாய்? நீ சென்றாயா? என்னுடைய மார்க்கத்தை சேர்ந்த, எனக்காக இஸ்லாமிய இயக்கம் என்று இயங்கிக் கொண்டிருக்கிற 48 இஸ்லாமிய இயக்கங்களுக்கு நான் கேட்கிறேன், கோவை பாட்சாவுடைய மரணத்துக்கு நீ சென்றாயா? திமுகவுடைய உளவுத்துறைக்கு பயந்தாய், எங்க அண்ணன் சென்றார். இறுதி வரை இன்று மையத்தை அடக்கம் செய்யும் வரை இன்று சென்று வந்தார். ஸோ இதனால் தான் நான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். எனக்கு அரசியல் வியாபாரம் அல்ல, அரசியல் மக்களுக்கானது. ஒரு மாற்றம் என்றால் என்ன? 5 வருடம் திமுக, 5 வருடம் அதிமுக, 20 வருடம் அதிமுக, 20 வருடம் திமுக. இந்த மக்களின் நிலை என்ன? இலவசம் 200 ரூபாய்க்கு நேற்று முந்தா நாள் எடப்பாடி வந்ததுக்கு 200 ரூபாய்க்கு இந்த மக்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறார்கள். 200 ரூபா. ஒரு முக்காடு போட்ட இஸ்லாமிய பெண்மணி பட்டுக்கோட்டையில் கேட்கிறேன், எவ்வளோ அம்மா உங்களுக்கு? 200 ரூபா. 200 ரூபா இல்லாம எவ்வளோ பெரிய தமிழ் சமூகம், எத்தனை வரலாறுகளை கொண்ட சமூகம் அடிமையாகி 200 ரூபாய்க்கு 12 மணிக்கு செவத்தை பிடிச்சி நிற்கிறான். எத்தனை 9 மணிக்கே நிற்கிறான் செவத்தை தடவிக்கிட்டு. ஒரு குவார்டர் கிடைக்குமா? 160 ரூபாய் வச்சு நிற்கிறான். இன்னொருத்தவன் 60 ரூபா போட்டு ஒரு கட்டிங் அடிக்க. தமிழ் மக்களின் நிலைமை இப்படி ஆகிவிட்டது. யார் கவலைப்படுவது? எப்போது மாறப்போகிறீர்கள்? 5 வேளை தலையில் குல்லா வைத்துக் கொண்டு தொழுவது மட்டும் சத்தியம் அல்ல.
சத்தியத்தின் பக்கம் நிற்பதே சத்தியம். சத்தியத்தின் பக்கம் நிற்பதே சத்தியம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவன் உண்மையான ஜிஹாதி என்றால் அநியாயம் நடக்கும் போது எவன் பொங்கி எழுந்து அதை தட்டி கேட்பானோ அவனே உண்மையான ஜிஹாதி. 5 வேளை தொழுவிட்டா அல்லாஹ் மறுமையில் உனக்கு டைரக்டா சொர்க்கன்னு எழுதி கொடுத்துட மாட்டான். மனசுல வச்சுக்கோ. திமுக அதிமுக 2 கட்சியுமே கண்கூடா அநியாயம் பண்றாங்க, ஊழல் பண்றாங்க, தெரியுது. பொறுத்துக்குறா. ஆனா நாம் தமிழர் கட்சி இலங்கையில நடந்த பிரச்சனையை சொல்லி கேட்டு அதுக்கு ஓட்டு போட மாட்டாங்கிறா. அநியாயம் நடக்குது, மலையை கொள்ளையடிக்கிறான், மணலை கொள்ளையடிக்கிறான், ஊழல் பண்றான், அனைத்தையும் பொறுத்துக்குறா. ஆனா நாம் தமிழர் கட்சி விடுதலை புலிகள் என்றோ ஒரு துயர சம்பவம் நடந்ததை சொல்லி காட்டி ஓட்டு போட மறுக்கிறாய். இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டும், அதை புரிந்து கொள். நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் ஒரு நாள் சத்தியம் வெல்லும். அதை கண்டிப்பாக சீமான் என்னும் நான் அப்படிங்கிற அந்த முழக்கம் தமிழக சட்டமன்றத்திலே முழங்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.